அந்த செகண்ட் டே முதல்ல அந்த இடத்துல நிறைய தமிழ்நாடு பீப்புள்லாம் நாங்கள் பார்த்துருச்சு. நிறைய இருக்கு, நிறைய அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்கு, ஹிட்டாச்சி டிரைவர்ஸ் இருக்கு. இவரெல்லாம் நாங்கள் கூப்பிட்ட டைமில் அந்த டிசாஸ்டர் அறிஞ்சதுக்கு தான் அவர் வந்ததுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் யூ ஃபார் யுவர் ஸ்டேட். கேரளா பீப்புளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்தோம் வந்து சப்போர்ட் பண்ணோம். நம்ம இந்தியாவில் நமக்கு இந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தா நமக்கு நம்ம தான் இருக்கும், வேற யாரும் வராது. நமக்குள்ள இருக்குன்னா இது நிறைய பேர் இருக்கும். ஒரு ஆள் பார்த்தா எனக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க தான் இருக்கும், இவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தா நம்மளு தான் இருக்கும், வெளியில இருந்து யாரும் வராது. மீன்ஸ் அப்பா போனவருக்கு அம்மா போனவர் சின்ன பசங்க நிறைய பேர் சொல்லியிருக்கு, நாங்க எடுத்துட்டு நாங்களே கொண்டு பாத்துக்கலாம். அப்புறம் இந்த வயசானவர் இருக்குல்ல, தாத்தா அந்த மாதிரி இருக்குல்ல, அவரே அடாப்ஷன் நாங்களே எடுத்துக்கலாம், நாங்களே அவரை பாத்துக்கலாம். அது நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மைனூட்டான எல்லாத்துக்கும் எல்லாருமே சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு பார்க்கலாம் நம்மளோட கூட்டம் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கூட்டத்தில் நம்ம சொசைட்டில எல்லாத்துக்கும். நான் மலையாளி, இவன் இந்த மாதிரி ஆளு, அவன் அந்த மாதிரி ஆளு, அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே மனிதன் தான். தமிழ்நாடு நான் பார்த்தது ഞങ്ങൾ வந்து ரெஸ்கியூ பண்ண ரிட்டர்ன் போன டைம்ல தமிழ்நாட்டில் ஒரு லோரி இருக்கு, சின்ன லோரி நிறைய பிஸ்கெட், நிறைய பிரெட், நிறைய பன்னு, இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன போட்டில் இருக்கு. அந்த வந்து சாயா இது எல்லாருக்குமே ஃப்ரீயா சப்ளை பண்ணதுக்கு ஒரு சின்ன இதில். அதுக்கு முன்னாடி ஒரு வேன் வந்திருக்கு, அது வந்து கர்நாடகிலிருந்து அவர் வந்துட்டு எதுவும் அவரால் எதுவும் ஏற்ற வர முடியல. அவருக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கு. அந்த ஆൾക്കാർ வந்து துணி கொடுத்தாச்சு, அவங்க கொஞ்சம் துணி இருக்கு, துணி கொடுத்தாச்சு, வண்டியில துணி இல்லான்னு சொல்லிட்டு துணி கொடுத்தாச்சு. தமிழ்நாடு பீப்புள் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டிசாஸ்டர் நடந்ததுக்கு பின்னத்து திவசம் நிறைய ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம்ஸ் இந்த இடத்துக்கு ஏற்றி வச்சாச்சு. அந்த ஃப்ரை க்ரௌட்ஸ் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இது டிசாஸ்டருக்கு கொடுத்ததில்லை. எதுக்குனாலும் இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் தான் இதில் இത്രയോ கொஞ்சம் டைமில் ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கு நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணதுக்கு ஒன்றா சேர்ந்து பண்ணது. நிறைய பேருக்கு ஃபேமிலி போயிடுச்சு, அதுதான் மெயின். அப்புறம் தான் லேண்டு, இடம், வீடு இதெல்லாம். நமக்கு ஒரு சொசைட்டி அந்த வயநாட்டு பார்த்தா ஒரு இடமே இல்லாம ஒரு சிட்டியே போச்சு, மீன்ஸ் ஒரு சின்ன வில்லேஜே போச்சு. கேரளாவில இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் நிறைய சப்போர்ட் வயநாடுக்காக கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்கு எல்லாருமே கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் அமௌண்ட் ஒவ்வொருத்தரா இடம் கொடுத்துருக்கு, வீடு கட்டி கொடுக்கன்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி சப்போர்ட் கவர்மெண்டே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே உதவி. அப்புறம் நம்ம கிளப்ல இருந்து கிளப் மெம்பர்ஸ் நிறைய பேர் சின்ன அமௌண்ட் இல்ல பெரிய அமௌண்டா கொடுத்துருக்கு. அவருக்கு பண்ண முடியும்ன அளவுக்கு அவர் நல்லாவா பண்ணியிருக்கு. நாங்க இப்போ ஒரு டிசைடில் வந்திருக்கு, எவ்வளோ ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு கொடுக்கலான்னு நாங்க மெம்பர்ஸ் ஒரு இது எடுத்திருக்கு. அதுக்காக இப்போ கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முடிஞ்சவர் ஃபண்டு கொடுக்குது. அதுக்கு உதவியான தேவையான பொருள் என்னென்ன பொருள் வேணும், மெட்டீரியல்ஸ், அது ஃபர்னிச்சர், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிஸ் என்னென்ன பண்ண முடியும். നിലവിൽ പിന്നെ വയനാട്ടിലേക്ക് ഒരു വീട് വെച്ച് കൊടുക്കാന്നുള്ളൊരു ആഗ്രഹം അഡ്മിന്റെ ഭാഗത്തുനിന്ന് പറഞ്ഞ സമയത്ത് എല്ലാവരും കൈയടിച്ച് സപ്പോർട്ട് ചെയ്തിട്ട് 200 മെമ്പർമാരെ അടുത്തുനിന്ന് വെറും 70 മെമ്പേഴ്സിനെ കോൺടാക്ട് ചെയ്തപ്പോൾ തന്നെ 12 ലക്ഷം റുപ്യ ഞങ്ങളെ കയ്യിൽ കിട്ടി. മറ്റുള്ള കാര്യങ്ങളും ഇനി ബാക്കിയുള്ള മെമ്പേഴ്സിനും കൂടി ഞങ്ങൾ ബന്ധപ്പെടാനുണ്ട്. നേരിട്ട് ഓരോരുത്തരും വിളിച്ചിട്ടാണ് ചെയ്യുന്നത്. അതുപോലെ ഒരു വീട് എന്നുള്ളത് ചിലപ്പോൾ 2 വീടാകാം, 3 വീടാകാനും ചാൻസ് ഉണ്ട്.